வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் 13 பந்தில் சதம் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் சாதனையை முறியடித்த அபிஷேக் சர்மா. அதாவது இந்தியா vs ஜிம்பாப்வே அணிகள் மோதிய இரண்டாவது T20 போட்டியில் அபிஷேக் சர்மா ஆடிய ஆட்டத்தால் ஜிம்பாப்வே அணியானது கதிகலங்கி போயிருக்காங்க. அவர் இரண்டாவது போட்டியிலேயே சதம் அடித்து தெறிக்க விட்டிருக்காரு. குறிப்பாக அபிஷேக் சர்மா முதல் 50 ரன்களை அடிக்க 33 பந்துகளை எடுத்துக்கொண்ட நிலையில் அடுத்த 50 ரன்களை அடிக்க வெறும் 13 பந்துகளை மட்டுமே எடுத்துக்கொண்டார். ரோஹித் சர்மாவின் இரட்டை சதங்கள் அடிக்கும் போது இதே போன்ற பாணியை தான் கடைபிடித்து இருப்பார். அவர் இரட்டை சதம் அடித்தபோது முதல் 100 ரன்களை அடிக்க 70 முதல் 80 பந்துகளை எடுத்துக்கொண்டால் அடுத்த 100 ரன்களை அடிக்க 30 முதல் 40 பந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்வார். கிட்டத்தட்ட அதே போன்ற பாணியை கடைபிடித்து உள்ள அபிஷேக் சர்மா அவர்கள் கடந்த போட்டியில் டக் அவுட் ஆனதற்கு இரண்டாவது போட்டியில் சதம் அடித்து ஈடுகட்டி இருக்காரு. இந்த போட்டியில் அவர் 46 பந்துகளில் சதம் அடித்து இருக்காரு. இதற்கு அடுத்தடுத்த பந்திலேயே அவர் ஆட்டமிழந்து இருக்காரு. ரோஹித் சர்மா சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் அவரது இடத்தை நிரப்ப அபிஷேக் சர்மா அவர்கள் வந்துவிட்டார் என்று அபிஷேக் சர்மாவின் சதத்தை ரசிகர்கள் கொண்டாடியும் வராங்க. அதே போல அபிஷேக் சர்மாவின் அதிரடியின் காரணமாக இந்திய அணியானது 20 ஓவர்களில் 234 ரன்களையும் குவிச்சாங்க. ருத்ராஜ் கைவாட் 77 ரன்களும் ரிங்கு சிங் 48 ரன்களையும் குவிச்சாங்க. ஜிம்பாப்வே அணியானது 7 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்த முயன்றது. ஆனால் எந்த பந்து வீச்சாளரையும் அவர் அசாதாரணமாக எதிர்கொண்டு இருக்காரு. தனது இரண்டாவது T20 போட்டியிலேயே சதமடித்த அபிஷேக் சர்மா அவர்கள் சர்வதேச T20 போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸ்களில் சதமடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்து இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.